காலையில் அவங்க டைல்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து வெளியே வாக் பண்ணியிருந்தேன். நேற்று 2 டிஃப்ரெண்ட் கலர் டைல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்லோப் சரியாக இல்லாதனால அந்த டைல்ஸ் வந்து திருப்பி எடுத்துட்டு இப்போ நம்ம திருப்பி செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் ஸ்லோப் ப்ராப்பராக வரணும். ஸோ ரெடி ஆகிட்டு ஐம் ஆல் செட் டு கோ வெளியில். பட் அதுக்கு முதல்ல என் ஃப்ரெண்டு வந்திருந்தா டைல்ஸ் பார்க்கறதுக்காக மேலே போட்டு ஃபஸ்ட்டு வேறு கலர் இருந்தது. இப்போ சேம் ஆயிடுச்சு. நானும் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். அப்படியே சர்வீஸ் சென்டர் போயிட்டு என் பைக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். பின்னாடியே ஷோரூமில் இன்னும் சூப்பர் பைக்ஸ்லாம் நின்றுது. R15 புதுசு வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்காக. அதுக்குள்ளேயே நம்ம பைக் வந்துருச்சு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். லைக் அவர் எப்போ எடுத்துன்னு வருவார் என் கண்ணு முன்னாடி அப்படின்னு சொல்லி. தோ பாருங்க கைஸ், நம்ம பைக் முன்னாடி வந்துருச்சு. ஆனால் பைக்லேருந்து புகை மாதிரி வந்திருந்தது. அவன் சர்வீஸ் சென்டர் கிட்ட கேட்டதுக்கு இன்ஜின் கோட்டிங்னால வருதுன்ட்டு சொன்னாங்க. பட் கைஸ், நம்ம பைக் பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. லைக் பிராண்ட் நியூ மாதிரி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு. டோட்டலாகவே அவங்க ரெஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டாங்க. நம்பர் பிளேட்ல முதல்ல கிராக் இருந்தது. பட் இது வந்து ஆர்டி ஆஃபீஸ் தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஹாப்பி ரசகுல்லா சாப்பிடணும்னு கேட்டிருந்தா. பட் நான் ட்ரை பண்ணதுக்கு அந்த ரசகுல்லா அந்த அளவுக்கு நல்லது இல்லை. என் எக்ஸ்பிரஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு வரும்போது ஒரு காலியான ரோடு கிடச்சிதா. ஸோ அப்படியே நான் வந்து ஃபுல் ஸ்பீடில் எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுதோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பைக்கில் போனேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு